ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிராக்டிகல் மீட்டர் சமண சுற்று எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிராக்டிகல்ல நாம ஒரு கம்பி சுருளின் மின்தடை எண் கண்டுபிடிக்க போறோம். கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஒரு இடைவெளி அதாவது கேப் G1ல தெரிந்த மின்தடை இருக்கு, இன்னொரு கேப் G2ல தெரியாத மின்தடை. அட்டவணையில ரெண்டாவதா இருக்க இந்த 6 தான் தெரிந்த மின்தடை. முதல்ல இதோட மதிப்பை 2ன்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஜாக்கிய நகர்த்தி சமன்செய் நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஜாக்கிய நகர்த்தும் போது எந்த இடத்துல கால்வனோமீட்டர்ல 0 விலகல் வருதோ அதுதான் சமன்செய் நீளம். ஆரோட மதிப்பை 4ன்னு மாத்திரம் மறுபடி சமன்செய் நீளம் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி 4 முறை அல்லது 5 முறை நாம ரிப்பீட் பண்ணணும். இப்ப நாம தெரியாத மின்தடையும் தெரிந்த மின்தடையும் இடமாற்றம் செய்யறோம். எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்றோம். நம்ம முன்னாடி எடுத்த மாதிரியே ஒவ்வொரு ஆரோட மதிப்புக்கும் சமன்செய் நீளம் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் இவ்வளவுதான். அடுத்து வர்றது எல்லாமே கால்குலேஷன். முதல்ல x1 ஓட ஃபார்முலா எழுதிக்குவோம். வரிசை எண் 1க்கு கால்குலேட் பண்ணுவோம். வரிசை எண் 1ல r ஓட மதிப்பு 2 ஓம், l ஓட மதிப்பு 37 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு மதிப்புகளையும் x1 ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். rக்கு பதிலா 2ன்னு போடுறோம், lக்கு பதிலா 37ன்னு போடுறோம். கீழே ஒரு L இருக்கு, அதுலயும் நாம 37ன்னு போடணும். முதல்ல 100ல இருந்து 37 கழிச்சுக்குவோம். 63. 2 into 63 divided by 37. 126/37 அதை வகுத்தா நமக்கு 3.4054 வரும். எப்பவுமே நம்ம இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு 4 டிஜிட் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இந்த மதிப்பை அட்டவணையில 37க்கு நேரா எழுதிருங்க. அடுத்து வரிசை எண் 2ன்னு போடுறோம். இப்ப ஆரோட மதிப்பு 4 ஓம், எல்லோட மதிப்பு 52 சென்டிமீட்டர். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x1 ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு அதை அட்டவணையில எழுதிடுறோம். இதே மாதிரி ஆரோட மற்ற மதிப்புகளுக்கும் x1 ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு அதை அட்டவணையில எழுதுறோம். இப்ப x2 கண்டுபிடிக்கணும். x2க்கு ஃபார்முலா மாறும், இதை கவனத்துல வச்சுக்கோங்க. x2வை கண்டுபிடிச்சு அட்டவணையில எழுதினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வரிசை எண்ணில் இருக்க x1க்கும் x2க்கும் சராசரி கண்டுபிடிச்சு அட்டவணையில இருக்க லாஸ்ட் காலத்துல எழுதணும். எக்ஸோட 4 மதிப்பையும் கூட்டி 4ஆல வகுத்து ஃபைனல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து கம்பி சுருளின் மின்தடை எண் ரோ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இப்ப நாம கண்டுபிடிச்ச மதிப்பு 3.579 ஓம். ஆர் கம்பியின் ஆரம், இந்த மதிப்பை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். 0.29 into 10⁻³ மீட்டர். எல் கம்பியின் நீளம் 1 மீட்டர். இது எல்லாத்தையும் இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலா 3.579 போடுறோம், இன்டூ பைக்கு பதிலா 3.14 இன்டூ ஆருக்கு பதிலா 0.29 இன்டூ 10⁻³ இது ஸ்கொயர்ல இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு ஸ்கொயர் போட்டுக்குவோம், பை 1. இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிற மதிப்பு 0.94512 இன்டூ 10⁻⁻6. -3 ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா நம்ம 10⁻⁻6 வரும். இதனுடைய அலகு ஓம் மீட்டர். அடுத்து முடிவு எழுதிடலாம்.